அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசிஐலேருந்து ஒரு அடெண்டம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதற்கான அடெண்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஒரு அடெண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எந்தெந்த ஒரு துறையில் எவ்வளோ வேக்கன்சிஸ் ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் வந்து ஒரு 211 வேக்கன்சிஸும், டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவில் வந்து ஒரு 4 வேக்கன்சிஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான இந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, போஸ்ட் கோட் என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த தனித்தனியாக வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் நம்ம தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிட்டடில் உள்ள காலி பணியிடங்களில் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு தனியாக ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் கிரேட் 2 அதுலேயுமே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 238 வேக்கன்சிஸ் வந்து ரிவைஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அடெண்டம் வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.